இப்போ நம்ம சுகர் பீடை வச்சு எப்படி லீஃப் பேட்டர்ன் போடுறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஒரு லீஃப் மாதிரி ஒரு சின்னதாக வரைஞ்சிக்கோங்க. இப்படி அவுட்லைன் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் நான் பீட் கோர்க்க போகிறேன். ஸோ இப்படி ஸ்லாண்டிங்காக சாஞ்சாப்ப நான் கோர்க்க போகிறேன். கோர்த்துட்டு கடைசியில் ஃபினிஷிங் அவுட்லைன் ஸ்டிச்சஸ் போட போகிறேன். அப்படி போட்டால் தான் நம்மளுக்கு லீஃப் அந்த பேட்டர்ன் நமக்கு லீஃப் மாதிரி தெரியும். லீஃப் பேட்டர்ன் நமக்கு வரும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த எட்ஜில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், எப்போதும் எடுத்துகிட்டு மைனூட் போட்டுட்டு நம்ம எதுனாலும் மைனூட் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மைனூட் போட்டுட்டு இப்போ நான் இங்கே பீட் கொடுக்க போகிறேன். பீட் கொடுத்துட்டு அப்படியே இங்கே வச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல பீட் முடியுதோ ஸோ அந்த இடத்துல ஜஸ்ட் வச்சு பார்த்துக்கலாம், தப்பு இல்லை. வச்சு பார்த்துக்கிட்டு நம்ம அந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல எனக்கு முடியுது அப்படிங்கிறப்போ நான் இங்கே பீட் கொடுத்து முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? முடிச்சுட்டு இங்கே ஒரு லாக், அதாவது மைனூட் போட்டு முடிச்சுக்கணும். ஸோ இப்போ எம்டி த்ரெட்டை இங்கே கொண்டு போகிறேன். அதாவது இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது கிட்ட கொண்டு போய் இதுக்குள்ள பாதி, ஸோ மேலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி அந்த இடத்துல நான் ஸ்டிச் போடுறேன். ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் அங்கிட்ட ஒரு மைனூட், ஒவ்வொரு எட்ஜும் போய் முடியும் போது ஒரு மைனூட் போட்டுடணும். ஒரு லாக்குங்கிறது மைனூட் தான். லாக் எதுக்கு போடுறோம் அப்படின்னா டைட்டன் பண்ணுறதுக்காண்டி போடுறோம். ஸோ இந்த இடத்துல நான் அப்படி கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே நான் பீட் கொடுத்து இங்கே இப்படி கொண்டு வருவேன். பீட் கொடுத்துட்டு இங்கே அதே மாதிரி கொண்டு வந்துட்டு இப்போ இங்கே ஒரு மைனூட் போடுறேன். அதே மாதிரி திருப்பி இங்கே கொண்டு போகிறேன். ஸோ இதுலேருந்து பாதி கொஞ்சம் கீழே, ஸோ இதுக்கு நேரே இங்கே கோர்க்காமல் இங்கே கீழே கொஞ்சம் கோர்க்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம லாக் போடும்போது லைன் இங்கே வந்துடும் தன்னால். ஸோ இங்கே இந்த இடத்துல கொடுத்துட்டு ஒரு மைனூட், இந்த மாதிரி இங்கே கொண்டு வந்து இப்படி நான் வரிசையை இப்படி நான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ இதை சுற்றி நான் ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். அப்படி செயின் ஸ்டிச் கொடுத்தா தான் உங்களுக்கு லீஃப் அந்த பேட்டர்னில் வரும். ஸோ குட்டி குட்டியாக நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். நார்மல் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். இதான் லீஃப் மாடல். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு சுற்றிலும் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்க லீஃப் மாதிரி இருக்கும். என்னோடய டீச்சிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.